யூடியூப் திறந்தாலே 7 டேஸில் டோபமைன் ரிடாக்ஸ், 10 டேஸில் டோபமைன் ரிடாக்ஸ், இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்போ 8ஆவது நாள் நீங்கள் புத்தரை மாறிடுவீங்களா? 8ஆவது நாள் தான் உங்கள் பிரெயின் உங்களை டெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கும். இப்போ 7 நாள் 10 நாள் டோபமைன் ரிடாக்ஸ்னு சொல்கிறது எல்லாமே போய் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SPO, அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். கிட்டத்தட்ட நிறையா மெசேஜ் வருது போன வீடியோ பார்த்துட்டு, இது என்ன ப்ரோ என்ன கம்பெனின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, நம்ம தமிழ்நாடு கம்பெனி தான். நான் இதில் தான் மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு வீட்டில் இருந்தேன், ஓகேவா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல், ரெஃபரலே இல்லாமல் இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எனக்கு DM பண்ணுங்கள், நான் ஃபுல் டீடைல்ஸ் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டோபமைனோட கான்செப்டே வந்து தவறாக இருக்குது. இந்த ரிவார்டு கிடைச்சக்கப்புறம் நமக்கு ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் அது கிடையாது, இது எக்ஸ்பெக்டேஷன் ஹார்மோன். நீங்கள் ரிவார்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. ஒவ்வொரு தடவை ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணும்போதும் டோபமைன் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. அண்ட் செக்ஸுவல் அலர்ஜி, ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, சுகர் கிரேவிங்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டோபமைன் ரிலீஸ் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அது ரிவார்டை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் ஹார்மோன். ரிவார்டு ரிலீஸ் பண்ணும்போது கிடைக்கும், ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்லையும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதிக குவான்டிட்டியில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். யூடியூப்ல ஃபுல்லாக 7 டேஸ் டோபமைன் ரிடாக்ஷன் வருது ப்ரோ, எல்லாமே உருட்டு தான். 7 நாளில் ரீவைர் பண்ணுறதுக்கு உங்கள் பிரெயின் என்ன அவ்வளோ வீக்கானதா? அது ஒரு பவர்ஃபுல் வெப்பன் காய்ஸ். எக்ஸாம்பிள் ஒரு ஹேபிட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சுகர் சாப்பிடாம இருக்கீங்க, இல்லை அப்படியே ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கீங்கன்னா நீங்கள் 7 டேஸ் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா உங்கள் பிரெயினுக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி தான். எது புதுசாக ட்ரை பண்ணான்னு சொல்லி உங்கள் பிரெயின் அது கொஞ்சம் அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் 8ஆவது நாள் தான் பெரிய போராட்டமே. உங்களுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படியாவது வந்து அந்த கிரேவிங்ஸில் சுகரை சாப்பிட்ருவீங்க, இல்லை அளவுக்கு அதிகமாக ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்ருவீங்க. ஏன் அப்படின்னா 8ஆவது நாள் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து ஸ்லிப் ஆகும். ஸோ 7 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அடாப்ட் ஆயிருக்கு. 8ஆவது நாளில் இருந்து தான் நியூரல் பாத்வே வந்து ஸ்டார்ட் ஆகவே ஆரம்பிக்கும். அப்போ 7 டேஸில் டோபமைன் ரிடாக்ஸ் அப்படின்றது சுத்த வேஸ்ட்டு. 7 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்ட் ஆகும்னு வச்சுக்கலாம். ஆனால் டிடாக்ஸ் அப்படின்றது லாங் டேர்ம் ப்ராசஸ். குறைஞ்சது 30-40 நாள் ஆகும். அப்போ எதனால் பிரச்சனை இப்படி நடக்குது? எதனால் அப்படின்னா உங்கள் பிரெயினில் 2 முக்கியமான சிஸ்டம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டோபமைன் டிரைவ் சிஸ்டம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்காக ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். மேக்ஸிமம் ப்ளஸரை சேஸ் பண்ணி போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோபமைன் டிரைவ் சிஸ்டத்தில் தான் நடக்கும். கண்ட்ரோல், அதாவது நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ப்ரஷ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அண்ட் டெய்லி ஏதாவது ஒரு நல்ல ஹேபிட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், நீங்கள் காமாக இருக்கிற யூஸ் பண்ணுற அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் 7 நாள் ஃபாலோ பண்ணி ஒரு யூஸ் கூட இல்லை அப்படின்னு கேட்குங்களா? கண்டிப்பாக யூஸ் இருக்கும். இந்த 7 நாள் என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் பிரெயினோட அரிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும், உங்கள் பிரெயின் கொஞ்சம் காமாக இருக்கும் அண்ட் கண்ட்ரோலாகவும் இருக்கும். ஆனால் இந்த 7 நாளில் உங்கள் நியூரல் பார்த்து வேற ரீவைர் பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட்டை அந்த 7 நாள் பண்ணதை பில்ட் பண்ண முடியாது. நீ 8ஆவது நாள் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ராஜா. ஆனால் 8th டே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு வாரம் எந்த ப்ளஸருமே உங்கள் பிரெயினுக்கு கொடுக்கல, பான் இல்லை, இன்ஸ்டா ரீல்ஸ் இல்லை, ஜங்க் ஃபுட் இல்லை, கிரேவிங்ஸ் இல்லை, எந்த ஒரு கேம்ஸ் நீங்கள் விளையாடலை. சரி ஓகே, உங்கள் பிரெயின் வந்து எந்த ரிவார்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ட்ரை அகைன் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்த வேறு ப்ளஸர் நம்ம கிடைக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அந்த டேத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டே 1 டே 7 பார்த்தீங்கன்னா பெயின் சிக்னல் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும், இரிட்டேட்டடாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும், ரொம்ப போர்டமாக இருக்கும். அண்ட் டாக்டர் அண்ணா லாம்பேக், அதாவது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டடி பண்ணி சொல்கிறாங்க, டே 7 முடிஞ்ச உடனே 8 to 12 நாள் இருக்குதுங்களா, டே 8 to day 12 இந்த டேத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா டோபமைன் டெஃப்ளிக் ஸ்டேட், அதாவது உங்கள் அர்ஜஸ் ஃபுல்லாகவே டபுள் ட்ரிபிள் ஆகும். டோபமைன் ஸ்பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 7 நாள் பண்ணது எல்லாமே இந்த ஒரு நாளில் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளஸரை கொடுக்காதனால இந்த 8 to 12 நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால தான் மேக்ஸிமம் எல்லா பர்சனும் பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த 7 நாள் 10 நாள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக அதை கொண்டு போகாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். ஆனால் இந்த 7 நாள் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். என்ன அப்படின்னா நல்ல ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும், ஆங்ஸைட்டி குறையும், நல்ல காமாக இருப்பீங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த 8 to 12 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தாண்டி போகும்போது தான் நியூரல் பாத்வே கிரியேட் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 10 to 15 நாளில் டோபமைன் ரிடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மார்க்கெட்டிங்காக தான். நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் பில்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, நம்ம சேனலில் எடுத்து தெளிவான வீடியோ வரும். ஸோ நியூரல் பாத்வே ரீவைர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ஸ்ட்ராங்காக நம்ப வைக்கிறது. அது எப்படின்னா ஹேபிட் மூலிமா மட்டும் தான் முடியும், டெய்லி ஹேபிட் மூலிமா. அதாவது பில்டாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 45 நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அப்படி மட்டும் தான் முழுமையாக ஒரு ஹேபிட்டை அழிக்கவோ இல்லை உருவாக்கவோ முடியும். நீங்கள் திரும்ப ஏதாவது யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நான் 7 நாளில் 15 நாளில் டோபமைனை டீடாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
அதை நீங்க 12 வருஷம் பண்ணாலும் யூஸே கிடையாது. 7 days + 30 கண்டினியூஸ் டேஸ் தான் அந்த ஹேபிட்டா மாற்றும். ஸோ குறைஞ்சது நீங்க 30 நாள் பண்ணா மட்டும்தான் பிரெயின் டீடாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நடக்கும். இல்லை அப்படின்னா நீங்க 8வது நாளே டோபமைன் அப்படின்ற மான்ஸ்டர் வந்து உங்களை அட்டாக் பண்ணி உங்க கேரக்டரையே ஸ்பாயில் பண்ணிடும். அது நமக்கு தேவையா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அடுத்த வீடியோ இதை பத்தி தான் வரும். அதுல நீங்க எப்படி கன்சிஸ்டண்டா டெய்லி பார்த்தீங்கன்னா ஹேபிட்டை பில்ட் பண்ணி டோபமைன் டிடாக்ஸை ஒரு 30 to 60 நாள்ல பெர்ஃபெக்டா பண்றேன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோ வரும். அதுல உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.